வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கேரளா லாட்ரிக்கான கெஸ்ஸிங் தான் நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணக்கூடிய நம்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க, ஒரு லைக் பண்ணிடுங்க, உங்கள் நம்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. இன்றைக்கி தேதி பார்த்தீங்கன்னா 29ஆம் தேதி 4வது மாதம் 2024. நடைபெறக்கூடிய ட்ரா நம்பர் அதாவது வின் வின் கம்பெனி நடைபெறுது. திங்கக்கிழமை நடைபெறக்கூடிய ட்ராவுக்கு தான் நம்ம இப்போது கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். திங்கக்கிழமை நடைபெறக்கூடிய ட்ராவை பொறுத்த வரைக்கும் நம்ம கொடுக்கக்கூடிய கெஸ்ஸிங் 100% கண்டிப்பாக பாஸ் ஆகிரும். பார்த்திங்கன்னா நம்ம ஸ்ட்ராங்காகவே சொல்லுவோம். பார்த்திங்கன்னா நம்ம ஃபுல்லாகவே ஃபார்மலா கெஸ்ஸிங் இதை பயன்படுத்தி மட்டுமே தொடர்ந்து ஸ்ட்ராங்கான நம்பர்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம். பார்த்திங்கன்னா நமக்கு முன்னாடி நாள் நம்ம கொடுத்த கெஸ்ஸிங்கில் நல்ல ஒரு ஃபுல் வெற்றியை கொடுத்துருந்தோம். நீங்களே பாருங்கள். நம்ம கொடுத்த கெஸ்ஸிங்க வந்த ரிசல்ட்டு 501ன்னு ரிசல்ட்டு வந்திருக்கு. 501 ரிசல்ட்டு வந்ததுக்கு நம்ம கொடுத்த கெஸ்ஸிங்கில் ஆல் போர்டு ஃபுல் வெற்றியே கொடுத்துருக்கோம். நம்ம ஃபுல்லாகவே ஃபார்முலாவை மேட்ச் பண்ணி கொடுத்ததில் ஒரு ஃபுல் வின்னிங்கே கிடச்சிருக்கு. பார்த்திங்கன்னா அதாவது சி போர்டில் 1 பாஸ் ஆகிருக்கு, பி போர்டில் 0 பாஸ் ஆகிருக்கு. பார்த்திங்கன்னா நம்ம சொல்லி தான் கொடுத்துருந்தோம். பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கெஸ்ஸிங், இந்த மாதிரி ரிசல்ட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு கொடுத்த மாதிரியே நமக்கு ஆல் போர்டு 1ம் 0வும் நல்ல ஒரு வின்னிங் கிடச்சிருந்துச்சி. பார்த்திங்கன்னா அதே மாதிரி நம்ம இன்னொரு மெத்தேடை பயன்படுத்தி 5 வந்தால் ஏ போர்டு தான் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். நீங்களே பாருங்கள், 5ஆம் நம்பரும் நம்ம வின்னிங் கொடுத்துருக்கோம். அதாவது பார்த்திங்கன்னா 5 வந்துச்சுன்னா ஏ போர்டில் தான் வரும் அப்படின்னு சொல்லி ஃபார்முலாவை மேட்ச் பண்ணி நான் கொடுத்துருந்தேன். கொடுத்த மாதிரியே ஏ போர்டிலே 5 பாஸ் ஆயிருந்துச்சு. பார்த்திங்கன்னா அது இல்லாமல் ஆல் போர்டு நம்ம சிங்கிள் நம்பர் கூட கொடுத்துருந்தோம். உங்களுக்கே தெரியும், 0ங்கிறது சிங்கிள் நம்பராக கொடுத்துருந்தோம். நீங்களே பாருங்கள், ஆல் போர்டு நான் சிங்கிள் நம்பராக 0 வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குதுன்னு சொல்லி கொடுத்துருந்தேன். கொடுத்த மாதிரியே நமக்கு 0 பி போர்டில் பாஸ் ஆயிருந்துச்சு. நம்ம கொடுத்த கெஸ்ஸிங்கில் இன்றைக்கி ஒரு ஃபுல் வின்னிங் தான் கொடுத்துருந்தோம். பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும். அதே மாதிரி நம்ம பாட்ஸ் நம்பரில் கொடுத்ததில் நீங்களே பாருங்கள். நம்ம பார்த்திங்கன்னா பாட்ஸில் 801 கொடுத்துருந்தோம், 507 எடுத்திருந்தோம், 805ன்னு எடுத்திருந்தோம். இந்த 2 பாட்ஸ்லையுமே நமக்கு டெஸ்ட் மிஸ்ஸு தான். பார்த்திங்கன்னா அதாவது இந்த 507 பாட்ஸில் மேலே உள்ள ஒன்றை கீழே அப்படியே 501ன்னு கொடுத்துருந்தா ஃபுல் வின்னிங் கிடச்சிருக்கும். சைட்டாகவே இந்த பாட்ஸ்லையும் பார்த்திங்கன்னா நம்ம 8க்கு பதிலாக 1 எடுத்திருந்தோம்னா ஃபுல் வின்னிங் கிடச்சிருக்கும். டெஸ்ட்டு மிஸ்ஸு தான். பார்த்திங்கன்னா நம்ம பிசி மட்டும் நமக்கு பாஸ் ஆகிருக்கு. பார்த்திங்கன்னா 01ங்கிறது பிசி மட்டும் நமக்கு பாஸ் ஆகிருக்கு. நல்ல ஒரு வின்னிங் தான். பார்த்திங்கன்னா சரி, ஓகே, தொடர்ந்து நம்ம வின்னிங் கொடுக்கன்னு சொல்லி தான் ஹார்டு ஒர்க் பண்ணி கெஸ்ஸிங் ஃபுல்லாக நான் கொண்டு வர்றேன். பார்த்திங்கன்னா இப்போது நம்ம அடுத்து நடைபெறக்கூடிய ட்ராவுக்கு கெஸ்ஸிங் பார்க்கலாம் வாங்க. நம்ம பார்த்திங்கன்னா இப்போது திங்கக்கிழமை நடைபெறக்கூடிய வின்வின் கம்பெனிக்கான கெஸ்ஸிங் தான் நம்ம பார்க்க போகிறோம். பார்த்திங்கன்னா ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டு நம்பர்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஸ்ட்ராங்கான நம்பர்ஸாகவும் நம்ம கொண்டு வந்திருக்கோம். பார்த்திங்கன்னா நம்ம கொடுக்குற நம்பர்ஸையும் உங்கள் கெஸ்ஸிங்கில் எடுக்கிற நம்பர்ஸையும் நீங்கள் மேட்ச் பண்ணி விளையாடுங்க. கண்டிப்பாக ஃபுல் வின்னிங் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் நம்ம இந்த நம்பர்ஸ் கொண்டு வந்திருக்கோம். ஏ போர்டில் பார்த்திங்கன்னா நமக்கு 8 வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நான் கொண்டு வந்திருக்கேன். 8 விட்டால் ஏ போர்டு நமக்கு 1 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லி ஏ போர்டு எடுத்திருக்கோம். பி போர்டில் நமக்கு 0க்கு 9 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. பி போர்டு 0க்கு 9 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லாட்டி பி போர்டில் 7 வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பி போர்டு நம்பர்ஸ் எடுத்திருக்கோம். சி போர்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நமக்கு 1க்கு 4 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லாட்டி 6ஆம் நம்பர் வர்றதுக்கு சி போர்டு வாய்ப்பு இருக்குது. நம்ம சி போர்டை பொறுத்த வரைக்கும் அதிகமான நம்பர் கொடுக்க விரும்பலை. கம்மியான நம்பராக நம்ம 2 நம்பர் தான் எடுத்திருக்கோம். இந்த நம்பர்ஸை விட்டு வேறு நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்காது அப்படின்னு சொல்லி கம்மியான நம்பர்ஸாக நம்ம கொண்டு வந்திருக்கோம். பார்த்திங்கன்னா சி போர்டு 4, 6 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. பி போர்டில் 9, 7 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏ போர்டில் 8, 1 வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. நம்ம கொடுத்துருக்கிற கெஸ்ஸிங்கையும் நீங்கள் எடுக்கக்கூடிய நம்பர்ஸையும் கொஞ்சம் மேட்ச் பண்ணியும் நம்ம கொடுக்கக்கூடிய ஃபார்முலாஸெல்லாம் மேட்ச் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ஃபார்முலாவை மட்டுமே வச்சு நம்ம
100% வின்னிங் எடுக்க முடியும். அதனால் எல்லா நம்பர்களும் ஃபார்முலாவை மிஸ் பண்ணிடாதீங்க. ஃபார்முலாவை பயன்படுத்திக்காங்க எல்லா நம்பர்களுமே. நான் ஆல் போர்டு வந்து இன்றைக்கி என்ன நம்பர் கொடுக்குறேன்னு பார்த்தீங்கன்னா 4, 8 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. இன்றைக்கி வந்து அதிகமாக வந்து நம்மளுடைய மெத்தேட்ஸ் எல்லாம் பயன்படுத்தி பார்க்கையில் 4, 8 வர்றதுக்கு வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது. 4, 8 வர்றதுக்கு வாய்ப்பு வந்து 1000% ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்கு. ஆல் போர்டு விளையாடுற நம்பர்கள் மிஸ் பண்ண வேண்டாம். 4, 8 வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. 4ம் 8ம் ஆல் போர்டு ஸ்ட்ராங்கான நம்பராக பெஸ்ட்டு நம்பராக வந்திருக்கு. ஆல் போர்டு விளையாடுற நம்பர்கள் மிஸ் பண்ணாதீங்க. 4ம் 8ம் கண்டிப்பாக நமக்கு ஆட்டத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லி தான் நம்ம வந்து இந்த ஒரு கெஸ்ஸிங் வந்து நம்ம எடுத்திருக்கோம். பாட்ஸில் பொறுத்த வரைக்கும் நம்ம ஸ்ட்ராங்கான நம்பர்ஸ் தான் நம்ம வந்து கொடுக்குறோம். பாட்ஸை பொறுத்த வரைக்கும் இப்போது 418 நான் பாட்ஸ்ன்னு எடுத்திருக்கேன். 418 பாட்ஸ்ன்னு எடுத்திருக்கேன். 714 பாட்ஸ்ன்னு எடுத்திருக்கேன் பாட்ஸில். இதை விட்டால் உங்களுக்கு 961 சரிங்களா? பாட்ஸ் வந்து 961. இது வந்து சப்போர்ட் மட்டும்தான் 961. ஸ்ட்ராங்கான நம்பர்னு பார்க்கையில் நம்ம 800 இந்த 418 714 தான் ஸ்ட்ராங்காக வந்திருக்கு. 100% ஸ்ட்ராங்கான ஒரு நம்பராக பாட்ஸில் வந்திருக்கு. நம்ம எப்போதுமே ஃபார்முலாஸை பயன்படுத்தி தொடர்ந்து வந்து நம்ம கெஸ்ஸிங் கொடுக்குறோம். ஃபார்முலா மெத்தேட் வீடியோவை கண்டிப்பாக வாட்ச் பண்ணி பாருங்கள். ஃபார்முலாவை மட்டுமே நம்ம பயன்படுத்தி கொடுக்கக்கூடிய கெஸ்ஸிங்கில் தொடர்ந்து நல்ல ஒரு வின்னிங் கிடைக்கிது. பார்த்திங்கன்னா எல்லா நம்பர்களுமே ஃபார்முலா மெத்தேடையும் நம்ம எப்போதும் கொடுக்கக்கூடிய கெஸ்ஸிங் மெத்தேடையும் பயன்படுத்தி 100% வின்னிங் எடுக்கலாம். எல்லா நம்பர்களும் பயன்படுத்திக்காங்க. நம்ம பார்த்திங்கன்னா இப்போது 3 நம்பர் விளையாடுற நம்பர்களுக்கு தான் நம்பர்ஸ் வந்து பார்த்துருக்கோம். ஸ்ட்ராங்கான நம்பராகவும் ஒரு பெஸ்ட் நம்பர்ஸாகவும் தான் நம்ம ஒவ்வொரு நம்பர்ஸையுமே கொடுக்குறோம். பார்த்திங்கன்னா நீங்கள் உங்களுடைய கெஸ்ஸிங்கை மேட்ச் பண்ணி விளையாடலாம். பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து வின்னிங்குங்கிறது 100% நமக்கு இருக்குதுன்னு சொல்லி தான் நம்ம வந்து எடுத்துகிட்டு வர்றோம். பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நம்பர்ஸையுமே 814 018 416 174 957ன்னு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 3 நம்பர் விளையாடுற நம்பர்களுக்கு நம்ம எடுத்துருக்கக்கூடிய நம்பர்ஸ் வந்து கம்மியான நம்பர்ஸாக மொத்தம் இன்றைக்கி நான் 9 நம்பர்ஸ் எடுத்திருக்கேன். அதில் 4 நம்பர்ஸ் பார்த்துட்டோம் ஸ்ட்ராங்காக வந்திருக்கு. இதை விட்டு நமக்கு கலப்பு நம்பர்ஸாக பார்க்கையில் வந்து 214 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்க மாதிரி இருக்குது. 196 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்க மாதிரி இருக்குது. நம்ம வந்து ஸ்ட்ராங்காக தான் கொடுக்குறோம். நம்மளுடைய மெத்தேடெல்லாம் வந்து நம்ம பயன்படுத்தியும் ஒரு கெஸ்ஸிங்காக மட்டும்தான் இந்த நம்பர்ஸ் எல்லாமே கொடுக்குறோம். நீங்கள் நம்ம கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு நம்பரையுமே மேட்ச் பண்ணி விளையாடுங்க. இது கன்ஃபார்முங்கிறது ஒன்று கிடையாது. கேரளா மாநிலத்துக்கு நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணி கொடுக்கக்கூடிய நம்பர்ஸ் மட்டும்தான் இந்த நம்பர்ஸ். 126 918 196 214ன்னு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 3 நம்பர் விளையாடுற நம்பர்களுக்கு நம்ம எடுத்திருக்கக்கூடிய நம்பர் பார்த்திங்கன்னா இந்த 9 நம்பர்ஸ் தான் கொண்டு வந்திருக்கோம். இதுக்குள்ளே வின்னிங் இருக்குது அப்படின்னு சொல்லி தான் நான் எடுத்திருக்கேன். இது வந்து ஏபிபிசிஎஸ்சி ஆல் போர்டு நம்பர்ஸில் நம்ம கொடுக்கக்கூடிய நம்பர் வந்து 91 81 71 17 18 74 சரிங்களா? மொத்தம் நான் 6 நம்பர்ஸ் தான் எடுத்திருக்கேன். ஏபிபிசிஎஸ்சி ஆல் போர்டு நம்பர்ஸில் நம்ம கொண்டு வந்திருக்கக்கூடிய நம்பர் வந்து 6 நம்பர்ஸ் தான் எடுத்திருக்கோம். உங்களுடைய கணக்கையும் நம்ம கொடுத்துருக்கிற மெத்தேடையும் பயன்படுத்தியும் மேட்ச் பண்ணி வைங்க. 91 81 71 17 18 74ன்னு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நமக்கு ஏபிபிசிஎஸ்சி ஆல் போர்டு நம்பர்ஸை பொறுத்த வரைக்கும் இப்போது ஆல் போர்டு நம்பர்ஸ் பார்த்தோம், பாட்ஸ் நம்பர்ஸ் பார்த்தோம், 3 நம்பர் விளையாடுற நம்பர்களுக்கு நம்பர்ஸ் பார்த்தோம், போர்டு நம்பர்ஸும் பார்த்தோம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம 4 நம்பர் விளையாடுற நம்பர்களுக்கு எந்த மாதிரி நம்பர்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு நம்ம பார்க்கையில் வந்து ஸ்ட்ராங்கான நம்பர்ஸ் மட்டும்தான் நம்ம வந்து கொடுக்குறோம். ஸ்ட்ராங்கான நம்பர்ஸ் மட்டும்தான் நம்ம வந்து நம்மளுடைய கெஸ்ஸிங்கை பயன்படுத்தியும் நம்ம எப்போதும் எடுக்கக்கூடிய ஃபார்முலாஸ்லாம் பயன்படுத்தியும் இந்த நம்பர்ஸ் வந்து நம்ம கொடுக்குறோம். நீங்கள் ப்ளே பண்ணக்கூடிய நம்பர்கள் உங்களுடைய கெஸ்ஸிங்கை மேட்ச் பண்ணியும்
நம்ம கொடுத்துருக்கிற நம்பரை கலந்து வச்சும் வின்னிங் எடுக்க ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக வெற்றிங்கிறது இருக்குது அப்படின்னு சொல்லி நான் எடுத்திருக்கேன். 81 74 84 18 28 14 81 96 4 நம்பர் விளையாடுற நம்பர்களுக்கு நம்ம எடுத்திருக்கக்கூடிய நம்பர் மொத்தம் 4 நம்பர்ஸ் எடுத்திருக்கோம். ஸ்ட்ராங்கான நம்பர்ஸாக தான் கொண்டு வந்திருக்கோம். பார்த்தீங்கன்னா 81 74 84 18 28 14 81 96 4 நம்பர் விளையாடுற நம்பர்களுக்கு நம்ம எடுத்துருக்கக்கூடிய நம்பர் பார்த்திங்கன்னா மொத்தம் 4 நம்பர்ஸ் எடுத்திருக்கோம். மேட்ச் பண்ணி வைங்க. கண்டிப்பாக ஃபுல் வின்னிங் எடுக்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்ட்ராங்கான நம்பர்ஸாக தான் நான் கொண்டு வந்திருக்கேன். நம்ம சேனலை ரெகுலராக வாட்ச் பண்ணக்கூடிய ஒவ்வொரு நம்பர்களுமே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஒரு லைக் பண்ணி விடுங்க. உங்கள் நம்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. தொடர்ந்து உங்களுக்கு நல்ல ஒரு ஃபுல் வெற்றி கிடைக்கணும்னு சொல்லி தான் நான் ஹார்ட் ஒர்க் பண்ணி ஃபுல்லாகவே நம்ம கெஸ்ஸிங்கிறது கொடுத்துருக்கோம். பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ.